எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு வந்து 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் 4ஆம் பாடம் தாவரங்கள் வாழும் உலகம். இதில் நம்ம என்ன பார்ப்போம்னா தாவரத்தை பற்றி பார்ப்போம். தாவரத்தில் உள்ள வேர்கள், அதுக்கப்புறம் அதோட தண்டுகளை பற்றி அதை பற்றி தான் பார்ப்போம். ஒரு பேசிக்கான சாப்டர் தான். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதில் தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இப்போது நார்மலாக வந்து பூக்கும் தாவரத்தை வந்து 2 பாகங்களாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்டு தொகுப்பு, இன்னொன்று வேர் தொகுப்பு. சரிங்களா? தண்டு தொகுப்பு, வேர் தொகுப்பு. இப்போ நம்ம தண்டு தொகுப்புனா என்ன, வேர் தொகுப்புனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வேர் தொகுப்பு. வேர் தொகுப்புனா வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்காது. அப்படின்னா என்னென்னா, கணுக்கள்னால் என்ன, கணுக்கள் எப்போவுமே வந்து எதில் இருக்கும்னா தண்டுகளில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு தண்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டெம்மு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெம்மில் இதிலேருந்து ஒரு கிளை வருது, இதுலேருந்து கிளை வந்து செடியாகுது பார்த்திங்களா. இன்னொரு இது வந்து இப்படி இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, இது பேர் தான் கணு. இதில் இது பேர் கணு. இந்த ரெண்டுக்கும் உண்டான இந்த இடைவெளி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கணுவிடை. சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக தண்டில் மட்டும்தான் இருக்கும், வேர்களில் இருக்காது. புரிஞ்சு படிங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டாக இப்படி தான் கேள்விகள் கேட்காங்க. சிம்பிளான இதுதான். ஆனால் நமக்கு வந்து கேட்கும்போது வந்து டக்குன்னு அது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா வேர்கள் நேர்புவி நாட்டம் உடையவை அப்படின்றாங்க. அப்படி என்ன, இப்போ வேர் வந்து என்ன இருக்குது நமக்கு தெரியும். புவியீர்ப்பு விசை எங்கே நமக்கு பூமியை நோக்கி கீழ் நோக்கி போகுது பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து புவி நாட்டம்ன்றாங்க. நேர் புவி நாட்டம்னா புவியை நோக்கி வேர் போகுது. அப்போ தண்டு என்ன வரும், தண்டு வந்து எதிர்ப்புவி நாட்டம். தண்டு வந்து எதிர்ப்புவி நாட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்கள் வந்து நேர்புவி நாட்டம், தண்டுகள் எதிர்ப்புவி நாட்டம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் அடித்து துவைச்ச கேள்விகள் இதெல்லாம். சரி, அதுக்கப்புறம் வேர்கள் வந்து 2 வகைப்படுது. ஒன்று ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்று வந்து சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு வந்து பெரிய பெரிய மரங்கள், ஆலமரம், மாமரம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆணிவேர் இருக்கும். சல்லிவேர் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல், சின்ன சின்ன செடிகள், அதிலலாம் வந்து சல்லிவேர் தொகுப்புகள் இருக்கும். இதில் பாருங்கள் ஆணிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பில் பார்த்தீங்கன்னா ஆணிவேர் தொகுப்பில் கீழே இந்த உள்ள வாசிக்க வருதோ பார்த்துக்கோங்க. முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குதான். முளைவேர் தான் வந்து தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உருவாக்குதான். முளைவேர் வந்து தடித்த முதல் நிலை வேராகவும் வளர்கிறது. சரி, ரைட், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இருவித்திலை தாவரங்களில் இவ்வகை காணப்படுமா. இருவித்திலை தாவரம்னா என்ன, ஒரு வித்திலை தாவரம்னா என்ன? அதாவது இப்போ ஒரு தாவரம் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த தாவரத்தில் இப்போ மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காய்க்குள்ளே கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருவித்திலை தாவரம். இப்போது நெல் எடுத்துக்கோங்க, அது ஒரு வித்திலை தாவரம். அதோட பகுதியே ஒரே பகுதி தான். ஆனால் மாங்காயில் வந்து உள்ள ஒரு பகுதி வெளியே ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருவித்திலை தாவரம். கீழே பார்த்தீங்கன்னா அவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம அவரைக்காய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பீன்ஸு அதெல்லாம் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, கொட்டை கொட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வேம்புன்னா வேப்பம்பழம் பார்த்துக்காங்களா, அதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொட்டை இருக்கும், வெளியே அந்த வேப்பம்பழம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருவித்திலை தாவரத்துக்கு உண்டான எடுத்துக்காட்டு. ஒரு வித்திலை தாவரத்துக்கு உண்டான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சல்லிவேர் தொகுப்பு தான் ஒரு வித்திலை தாவரம். சல்லிவேர் தொகுப்பில் ஒரு வித்திலை தாவரம்னா அதுக்கு என்ன எடுத்து பாருங்கள், நெல், புல், மக்காச்சோளம், இது எல்லாமே வந்து ஒரு வித்திலைக்கு உண்டான தாவரம். ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க. தாவரத்தின் கணுவில் இருந்து ஏராளமான மெல்லிய சமமான பருமன் உள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளைகிறது. பெரும்பாலும் ஒரு வித்திலை தாவரங்கள். சல்லிவேர் தொகுப்பு எங்கே நமக்கு அதுதான் தேவை. ஆணிவேர் தொகுப்புனா வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அதில் வந்து இருவித்திலை தாவரங்கள்னா என்னென்னா கொட்டை இருக்கும். இது வந்து சல்லிவேர் தொகுப்புனா வந்து ஒரு வித்திலை தாவரங்கள். ஒரு வித்திலை தாவரங்கள் எப்படி இருக்கும்னா நெல், புல், மக்காச்சோளம் அந்த மாதிரி ஒரே இதாக இருக்கும். சரிங்களா? சரி, இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இது வேறா தண்டான்னு கேட்டிருக்காங்க. என்னது, வேர் தான் நமக்கு இஞ்சியாக பயன்படுது. தண்டு தொகுப்பு. தண்டில் வந்து கணுவிடையும் இருக்கும், கணுக்களும் இருக்கும். கணுக்கள் இருக்கும்போது கணுக்களுக்கு உண்டான இடைவேள் இருக்கும். ஸோ தண்டில் கணுக்களும் கணுவிடை பகுதியிலும் உள்ளன. இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர். 2 கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் கணுவிடை பகுதி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இலை. தண்டின் கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புறக்கமைப்பு இலை என்னும். இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க சும்மா.
இதில் பெரிய முக்கியம் கிடையாது, இருந்தாலும் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இலையின் அமைப்பில் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே ரீட் பண்ணக்கூடியதான், இருந்தாலும் ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன், நீங்களும் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. பசுமையின் தட்டையான பகுதிக்கு இலைத்தாள் அல்லது இலை பரப்பு என்று பெயர். தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி இலையிடை பகுதி எனப்படும். இலையிடை பகுதியில் 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் உள்ளன, அதற்கு இலையிடை செதில்கள் என்று பெயர். சரி, இது முக்கியம். இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளதுக்கான காரணம் என்னென்னா அதில் இருக்கிற குளோரோஃபில்னு சொல்லக்கூடிய பச்சையம் தான் இலைகள் வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம். ஓகே, அடுத்து இலையின் அமைப்பு. இலையின் அமைப்பு என்ன, அதோட பணிகள் என்ன? ஒளிச்சுவைகள் மூலமாக என்ன பண்ணுது, உணவை சேகரிக்கிறது. அதில் உள்ள இலைத்துளைகள் வழியாக அதோட நீராவி போக்குகள் நடைபெறுகிறது. ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? நீரில் வாழக்கூடிய விக்டோரியா அமேசோனிக்கான்ற தாவரம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட இலை பார்த்திங்கன்னா 3 மீட்டர் விட்டம் இருக்குமா. அதே மாதிரி ஒரு 45 கிலோ எடை உள்ள ஒருவரை வந்து அந்த இலை தாங்குமா, அந்த அளவுக்கு பெரிய இலை. சரிங்களா? மேலும் தெரிந்து கொள்ளுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா பூவின் அடிப்படையில் வந்து தாவரங்கள் வந்து பூக்கும் தாவரம், பூவா தாவரம் இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நல்லா கவனமாக எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் உண்டான எடுத்துக்காட்டுகள் நல்லா பார்த்துக்கணும். இதுலேருந்து பெருசாக கேள்விகள் வராது. இந்த சிம்பிளான இந்த கேள்விகள் தான் இதை நம்ம விட்டுருவோம். இதெல்லாம் கேட்க போகிறாங்கன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் கேட்பாங்க. பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி, பூவா தாவரத்துக்கு எடுத்தவங்கன்னா ரிக்ஸியா. சரிங்களா? சரி, இப்போது விதை எடுத்துக்கோங்க. விதை எடுத்துக்கிட்டிங்கன்னா விதையை வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று ஆஞ்சியோஸ்போர்மு, இன்னொன்று ஜிம்னோஸ்போர்ம். ஆஞ்சியோஸ்போர்ம்னா மூடி விதை தாவரம், ஜிம்னோஸ்போர்ம்னா திறந்த விதை தாவரம். அதாவது முந்திரி பழம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, முந்திரி பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்த விதை தாவரம், விதை மேலேயே இருக்கும், முந்திரி மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் மூடி விதை தாவரம்னா வந்து மாங்கொட்டையே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. கொட்டை உள்ளே இருக்குது, மேலே மூடி இருக்குது. நம்ம அந்த கொட்டையை திருப்பி எடுத்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா? சரி, இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஆஞ்சியோஸ்போர்ம்னா மூடிய விதைனா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது நம்ம வந்து துண்டெல்லாம் போத்திக்கிட்டு ரொம்ப கமுக்கமாக போவோம். இது வந்து ஜிம்முக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், சடைகிடெல்லாம் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ வந்து ஜிம்னோஸ்போர்ம்னா திறந்த விதைனும், ஆஞ்சியோஸ்போர்ம்னா மூடிய விதைனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழிடங்களை பொறுத்தளவு 2 வாழிடங்கள், ஒன்று நிலவாழிடம், இன்னொன்று நீர் வாழிடம். இதை பொறுத்து வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்வரான்மெண்டல்ஸே இருக்கும். முதல்ல என்வரான்மெண்ட் நமக்கு வந்து முதல்ல நீர் வாழிடம். நீர் வாழிடம்னா என்ன? 2 வகைப்படும். ஒன்று நன்னீர் வாழிடம், இன்னொன்று கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம், இன்னொன்று கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம் ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவை யாவும் நன்னீர் வாழிடங்கள் ஆகும். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும். இதெல்லாம் நல்லா அந்த இதை புரிஞ்சுக்கோங்க, எடுத்துக்காட்டு தான். ஸோ நமக்கு வந்து நன்னீர் வாழிடம்னா என்ன அப்படின்னா ஆறு, குளம், குட்டை, ஏரி. இது வந்து அதில் வாழக்கூடிய தாவரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆகார தாமரை, அல்லி, தாமரை மற்றும் பலருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துக்க. நம்ம புக்கில் என்ன எடுத்துக்காட்டு இருக்கோ அதை நல்லா கவனம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அதை தான் கேட்பாங்க. சரிட்டு, உலகில் நீளமான நதி எதுன்னா நைல் நதி. சரிங்களா? நைல் நதி தான் வந்து உலகின் நீளமான நதின்னு சொல்லுவாங்க. அதோட தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6250, சரி 6650 கிலோமீட்டரு. இது இந்தியாவில் உள்ள மிக நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய கங்கை நதி தான். 25. சரிங்களா? 2525 கிலோமீட்டர் நீளமுடையது. நீர்த்தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி வந்து குன்றியவே தான் இருக்கும், அது கீழே வரைக்கும் நேர் போகாது. அதே மாதிரி வந்து தண்டிலும் இலைப்பகுதியிலும் காற்றறைகள் அதிகமாக இருப்பதனால தான் இவைகள் நீரில் மிதக்கிறது தான். இப்போ இந்த தாமரையில் உள்ள ஸ்டெம் இருக்குது பார்த்திங்களா, தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நிறைய வந்து காற்று போகக்கூடிய டிசைனில் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டம் போகிற மாதிரி நிறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது நீரில் மிதக்குன்றதை நமக்கு உங்களுக்கு தெரியுமான்றதுலேயே கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்து, பூமியின் மேற்பரப்பானது 70% என்னவாதான்? கடல் நீரால் சூழப்பட்டதான். பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% ஒளிச்சேர்க்கை வந்து கடல்வாழ் தாவரங்களே நடந்தது தான். கடல்வாழ் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, நமக்கு அது எடுத்துக்காட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல் பாசிகள், கடல் புற்கள், நிலஈர் தாவரங்கள்,
புற்கள் மற்றும் தாவர மிதவைகள், அதாவது தனித்து நீரில் மிதக்கும் பாசிகளை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நிலவாழிடம். நிலவாழிடங்கள் காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் என மூவைப்படும் பண்ணைகள், நகரங்கள், மாநகரில் ஆகியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நிலவாழிடங்களாகும். உலகில் 28% நிலவாழிடங்கள் உள்ளன. உதாரணம் ரப்பர் மரம், தேக்கு மரம் மற்றும் வேம்பு. இதெல்லாம் நிலவாழிடங்கள் உள்ள தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. சரி, ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கல் மற்றும் லிவர் ஓட்ஸ் ஆகும். தென்னாப்பிரிக்காவில் உள்ள அமேசான் காடுகளில் உலகிற்கான ஆக்சிஜனில் தேவையில் பாதியே கொடுக்குதான். இது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா அது வந்து 40% கொடுத்து, அதாவது 40% போட்டிருப்பாங்க, சில இதில் பாதின்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அது என்ன தான் கொடுத்தாலும் அதில் வந்து பாதிக்கு மேலே வந்து அதுவே பயன்படுத்திடுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நமக்கு புக் டேட்டா தான் வேணும். புக் டேட்டாவில் என்ன போட்டிருக்காங்களோ அதை வச்சுக்கோங்க. தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. எங்கே இருக்குது? அமேசான் காடு எங்கே இருக்குன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. அதுதான் வந்து உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜனில் பாதியை கொடுக்குது. அவ்வளோதான். பாலைவன வாழிடம். நிலவாழிடத்தில் பாலைவன வாழி சொல்கிறாங்க. இந்த பாலைவனம் என்னென்னா நீரின் அளவு மிக குறைவான உள்ள இடத்த வந்து பாலைவனம்னு சொல்கிறாங்கன்னா, எதனால் சொல்கிறாங்கன்னா பாலைவனம்னு எதை சொல்கிறாங்கன்னா நீரின் அளவு குறையாக இருக்கிறத பாலைவனம். வெயில் நிறைய அடிக்கிறதுனாலையோ மழை பெய்யாதனாலேயோ கிடையாது. நீரின் அளவு மிக குறைவாக உள்ள இடத்தினால பாலைவனம்ன்றாங்க. வறண்ட பகுதிகள் ஆகும். அதாவது பூமியில் மிகவும் வறண்ட பகுதியவே பாலைவனம்னு சொல்கிறாங்க. ஆண்டின் சராசரிக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுமா? வெறும் 25 சென்டிமீட்டர் மழைக்கு குறைவாக தான் விழுமா. அதே மாதிரி வந்து பூமியில் வந்து மொத்த 100% வந்து 20% பாலைவனமாக தான் இருக்குன்ட்டாங்க. பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புக்களையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடிமனாக உள்ளது. கள்ளித்தாவரங்களில் நீரை தண்டில் சேமித்து வைக்கின்றன. கள்ளித்தாவரங்கள்லாம் வந்து அதோட நீரை வந்து அந்த தண்டில் தான் சேமித்து வைக்கின்றாங்க. ஆமாம், தண்ணியில் தான் சேமித்து வைக்கிறது. மண்ணின் மிக ஆழத்துக்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன. எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்றுக்கற்றாழை. இப்போ இந்த எடுத்துக்காட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கெலாம் வந்து நமக்கு பயாலஜி நேம்ஸ் இருக்கும். அந்த நேம்ஸ் ரொம்ப முக்கியம். கீழே வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது பாலைவனத்தையே வந்து 4 டைப்ஸாக பிரிக்காங்க. வெப்ப வறட்சி பாலைவனங்கள், மிதவெப்ப பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள். இந்த மாதிரி வந்து 4 டைப்பாக பிரிக்காங்க. அதுக்கப்புறம் புல்வெளி வாழிடம். புல்வெளி வாழிடம் என்ன? புல்லாக இருக்கிறது தான். சில கண்டினென்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல் வந்து நம்ம உயரத்துக்கு வரைக்குமே வரும். 6 அடிக்கு வரைக்குமே புல் வளர்ந்துருக்கும். நிறைய நம்ம இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து படம் மாதிரிலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை ஓட்டு வரும்போது புல்வெளி காடுகளில் கடந்து வர்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சில காண்டினென்ட்டில் சில நாடுகளில் வந்து இன்னமும் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. ஸோ அதுதான் புல்வெளி வாழணுன்றாங்க. இதுக்கு ஒரு டூயின் ஒன்று கொடுத்துருக்காங்க போது, மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமான தார் பாலைவனம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தாரை பாலைவனம். நம்ம இந்தியாவில் இருக்கிற பாலைவனத்தோட பேர் வந்து தாரை பாலைவனம். அது எங்கே இருக்குது, லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலையும், வடமேற்கு இந்தியாவிலும், பஞ்சாபிலும், சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் விரிந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வகை வாழிடத்தில் அதிகமான புற்கள் காணப்படுகிறது. இவை மிக சிறியன முதல் உயரமான புற்களை கொண்டதாக இருக்கும். புல்வெளிகளுக்கு சொல்கிறாங்க. புல்வெளிகளுக்கு நான் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் முதல் நாள், அதாவது அக்டோபர் முதல் நாள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா உலக வாழிட நாள், அதாவது ஹேபிடட் டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? தாவரங்களின் தகவமைப்புகள் என்னெல்லாம் வரும்னா பற்றுக்கம்பி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கொடி, முட்கள், இந்த 3 வரும்னு வைங்களேன். இதில் பற்றுக்கம்பின்னா எடுத்துக்காட்டு என்ன, ஆட் மேன் அவுட், அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும். ஆட் மேன் அவுட்னா ஏதாவது ஒன்று 4 கொடுத்துட்டு 3க்கு ஒரே பண்பு இருக்கும், 1க்கு வேறு பண்பு இருக்கும். அதான் பற்றுக்கம்பின்னு எடுத்துட்டிங்கன்னா இனிப்பு பட்டாணி, பாகற்காய், இது எல்லாமே வந்து ஒரு வகையான பற்றுக்கம்பி. முதல்ல வந்து பற்று மாதிரி கம்பி, ஏதோ ஒரு கம்போ செடியோ ஏதோ ஒன்று பற்றி வளர்ந்து அதுக்கப்புறம் தடித்து பூ பூத்து காய் காய்க்கும். பின்னுக்கொடிக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா சங்குப்பூ, மல்லிகைப்பூ. நமக்கு வந்து எடுத்துக்காட்டு தான் ரொம்ப 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 முக்கியம். அதனால் வந்து அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்க. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் வந்து என்னென்னா மூங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அதுக்கு அதாவது மூங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியட் வந்து வளரவே செய்யாது, அப்படியே இருக்கும். ஆனால் டக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ உயரம் போகும்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு உயரமாக வளர்ந்துடும். சரிங்களா? ஸோ வந்து முட்கள், சில தாவரங்களின் இலைகள் முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியிலாக கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகிறது. இது பாதுகாப்பிற்காக உதவுது. முட்கள் எதுக்காக பயன்படுதுன்னா பாதுகாப்பிற்காக உதவுதான். அதான் நமக்கு கேள்வி. சரிங்களா? சரி, அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து 3 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அக்கேவ், சப்பாத்தி கல்லி, காகிதப்பூ. அக்கேவுன்றது வந்து நம்ம ரயில் கற்றாழையை தான் அக்கேவுன்னு சொல்கிறோம். சப்பாத்தி கல்லி, சப்பாத்தி கல்லிக்கு பயாலஜி நேம் என்ன வந்து ஓப்பன்ஷியா. ஓப்பன்ஷியா தான் சப்பாத்தி கல்லிக்கு உண்டான பேர். அதே மாதிரி வந்து காகிதப்பூ, காகிதப்பூக்கு என்னென்னா போகன்வில்லியா. சரிங்களா? நமக்கு அந்த பேர்களும் எடுத்துக்காட்டு அதோட பயாலஜி நேம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்வளோ தான் பாடம். ரொம்ப சின்ன பாடம் தான், நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து அந்த எடுத்துக்காட்டுகள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சில இந்த பயாலஜி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.